சினிமாவில் ஹீரோயினா நடிக்கிற ஆசையெல்லாம் தனக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலி படத்துல நடிச்ச மோனிஷா பிளாசி. கேரளாவை சேர்ந்தவங்க தான் மோனிஷா பிளாசி. ஆனா இவங்க அம்மா தமிழ்நாடு. அதனால பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். மீடியா மேல இருந்த ஆர்வம் காரணமா மியூசிக் சேனல்கள்ல தொகுப்பாளரா பணியாற்றிட்டு வந்தாங்க மோனிஷா பிளாசி. அதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் நடிச்ச மாவீரன் படத்துல அவருக்கு தங்கச்சியா நடிச்சு சினிமாவிலேயே என்ட்ரி ஆயிட்டாங்க. அப்புறம் தான் குக் வித் கோமாளி ஷோலையும் கலந்துகிட்டு தன்னோட முழு திறமையும் கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க விஜய் கூட ஜனநாயகன், விஜய் ஆண்டனி கூட லாயர் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல ஸ்ருதி ஹாசனோட தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க. கூலி படத்துல நடிச்ச தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க நடிகை மோனிஷா பிளாசி. கூலி படத்துல நடிச்சது ரொம்பவே பெரிய சந்தோஷம். அந்த படத்துல நடிச்சது கனவு மாதிரி இருந்தது. அந்த படத்துல ஹாஸ்டல் ஃபைட் சீன் 1ல நான் நடிச்சப்போ என்னோட நடிப்பை பார்த்து கை தட்டி பாராட்டினாரு ரஜினிகாந்த் சார். அது என்னோட வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு படத்துல தனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக லோகேஷ் கனகராஜுக்கும் நன்றி சொல்லிருக்காங்க மோனிஷா பிளாசி. சினிமாவுல நுழைஞ்ச கொஞ்ச காலத்திலேயே ரஜினி சார், விஜய் சார், சிவகார்த்திகேயன் அப்படின்னு 3 பேர் கூட நடிச்சது ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நிலையில தனக்கு ஹீரோயினா நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான காரணத்தை பத்தி மோனிஷா பிளாசி சொல்லும் போது, காதல் காட்சிகள், முத்த காட்சிகள், பாடல் காட்சிகளுக்கெல்லாம் நான் பொருந்துவேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. அதனால நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்ல பேர் எடுக்க தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு ஃபகத் ஃபாசில், சாய் பல்லவி மாதிரியானவங்க கூட நடிக்க ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. வித்தியாசமான கேரக்டர்ல நடிக்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சினிமாவுக்கு வந்த குறுகிய காலத்திலேயே ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் அப்படின்னு பெரிய நடிகர்களோட படங்கள்ல நடிச்சு கவனம் ஈர்த்த ரசிகர்களோட பேர் ஆதரவு பெற்றிருக்காங்க மோனிஷா பிளாசி. இவங்களோட நடிப்பை பத்தியும் இவங்க நடிப்புல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை பத்தியும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.